சோதனைகள், டெம்டேஷன்ஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளை பின்பற்றுறோம், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய உடல் இச்சை விரும்புகிறத நம்ம செய்யணும் போல நமக்கு தோணுது. ஆனால் அதை தாண்டி கஷ்டப்பட்டு போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தானை எதிர்கொண்டு வனாந்தரத்தில் காட்டுக்குள்ள பசியோட மிருகங்களோடு இருந்ததுக்கப்புறம் அவருக்கு தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள்னு வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது காட்டு மிருகங்களை போன்ற விஷயங்கள் வரலாம், காடு போன்ற தனிமையான சூழ்நிலை இருக்கலாம், பிசாசு நமக்கு முன்னால் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம், சோதனை மேலே சோதனை வரலாம், இச்சைகள் நம்ம மேலே வேகமாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரும்போது தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் இல்லையா? தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. நிறைய பெரியவங்க பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாமலே மனுஷ உருவத்தில் நிறைய தேவதூதர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த காலத்தில் தேவதூதரை பார்க்குறோமா இல்லையா, எப்படி பார்க்கணுங்கிறத பற்றி நம்ம அதிகம் பேச போகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி செய்வார். அந்த உதவி எப்போ வரும்? நம்ம சோதனைகளை தாண்டி அதை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம். வாழ்த்துக்கள்.